சீரழிந்து கொண்டிருந்த பொழுது இருளை முடக்கிய அந்த ஒளி கீற்றாய், அறியாமையை அடித்து நோக்கிய அறிவு ஜீவியாய், தீண்டாமையை தீர்த்து கட்டிய சமத்துவ மனிதராய், குல பெருமையை இல்லாமல் செய்த இனியவராய் அந்த இறைவனால் அனுப்பப்பட்டவர்தான் நமது கவிகள் நாயகம் அவர்கள். அவர் வாழ்ந்த பொழுது இந்த மனித குலம் என்றும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக பல நல்ல ஆலோசனைகளை வழங்கிவிட்டு சென்றுள்ளார். அவர் சொல்கிறார், அவருடைய முக்கிய போதனைகள் மனித நேயம், ஏழை எளியோருக்கு, ஆதரவற்றோருக்கு, விதவைகளுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். நல்லதை ஏற்க வேண்டும், தீமையை தவிர்க்க வேண்டும். பிரச்சனை எங்கிருந்தாலும் அதை தீர்த்து வை. பிறருக்கு தீங்கு நினைக்காதே. உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை தான் மற்றவர்களுக்கும் நீ விரும்ப வேண்டும். இதுதான் அவருடைய போதனை. இந்த போதனையை நாம் பின்பற்றினால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதற்காக தான் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நன்னாளில் இந்த விழாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நாளில் நமது அதாயி கல்வி குழுமம் இந்த மத நல்லிணக்க மாநாடை நடத்திக் கொண்டிருக்கின்றது. நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன் அதாயி குழுமத்திற்கு இந்த முயற்சி. மத நல்லிணக்கம் என்றால் என்ன? மத நல்லிணக்கம் என்றால் எங்கள் மதம் வேறு, ஆனால் நாங்கள் மனித நேயத்தால் ஒன்று. நாங்கள் வழிபடும் இறைவன் வேறு, ஆனால் நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற அந்த நல்ல அறநெறிகளால் நாங்கள் ஒன்று. இதுதான் மனித நேயம். மதங்கள் பலதான் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம். மற்ற விஷயங்கள் மனித நேயத்தால் வாழ்கின்ற அறநெறிகளால் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். இதுதான் மனித நேயம். இந்த மனித நேயம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை தேவை, விட்டுக் கொடுத்தல் தேவை. அதுதான் முக்கியம். அது இல்லாம மதம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மனித நேயமே தேவையில்லை. ஜாதி மத வெறியால் நாம் வென்று விடலாம், இந்த உலகத்தை ஆளலாம் என்று நினைத்தவர்கள் பலர் இருந்த இடம் காணாமல் போய்விட்டார் என்பதை வரலாறு பலமுறை சொல்லியிருக்கின்றது. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பலர். அதில் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லரை சொல்லலாம். ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லர் அவரின் சித்தாந்தம் என்னவென்றால் ஜெர்மனி நாட்டில் அந்த சுத்த வெள்ளை இனத்தவர் மட்டும்தான் வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்று நினைத்தார். பிற இனத்தவர், கருப்பர்கள், ஆசிரியர்கள், யூதர்கள் யாரும் வாழக்கூடாது. அப்படியே வாழ்ந்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அல்லது அவர்கள் அந்த வெள்ளை இனத்தினரிடம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த வெள்ளை இனத்தவரை வைத்துக் கொண்டு உலக நாடுகளை எல்லாம் ஆளும் ஒரு வல்லரசு நாடாக ஜெர்மனியை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார். அதற்காக 60 லட்சம் யூதர்களை கொன்றார். ஒன்றல்ல, இரண்டல்ல மாணவர்களே, 60 லட்சம் யூதர்கள், குழந்தைகள், பச்சிள குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் துப்பாக்கியால் சுட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் இது மாதிரி பெரிய குடோனை அடைச்சி விஷவாயு செலுத்தி கொண்டாங்க. அததான் இந்த கிரேட் தி ஹோலோகாஸ்ட் ட்ராஜடி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? ஜெர்மனியில வெள்ளை இனத்தவர் என்ன சொன்னாரு? நம்ம நாடு ஜெர்மனியே உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்றி காமிக்க சொன்னார்.
நாடுகள் அவர் கைப்பற்றினார். ஜெர்மனிய மக்கள் அங்க இருக்கிற வெள்ளை இனத்து மக்கள் வசிச்சாங்க. பரவாயில்லையே, ஹிட்லர் நல்ல தலைவரா இருக்கிறாரு, அவர் சொன்ன மாதிரி ஜெர்மனிய பெரிய வல்லரசு நாடா ஆக்கிடுவாரு சொல்லிட்டு ஹிட்லரை ஆதரிச்சாங்க. ஆனா என்ன நடந்தது? 60 லட்சம் யூதர்கள் இறந்தாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் மாணவர்கள். ஜெர்மனி கடைசியில் படுகொலை. ஜெர்மனியினுடைய நகரங்கள் பெர்லின், பிராங்க்ஃபர்ட் போன்ற நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. அங்க ஜெர்மனியில் ஆண்கள் இல்லாம இருக்கிற ஆண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா போர்ல இறந்துட்டாங்க நிறைய பேர். அவர் சொன்னது ஜெர்மனிய வல்லரசு நாடு ஆக்குன்னு சொல்லிட்டு அந்த இனவெறியில அவர் பேசுற பேச்சுக்கள் அந்த மக்கள் நம்பினாங்க. ஆனா கடைசியில ஜெர்மனியோட என்ன நிலைமை ஆச்சு? கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் பின்னாடி போயிட்டாங்க அவங்க. ஜெர்மனியுடைய அனைத்து நகரங்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. அன்னைக்கு ஹிட்லர் இவங்களா இன்னைக்கு நடக்குது. பக்கத்தில் இருக்க இலங்கையில சிங்கள இனவாதம் ராஜபக்சே என்ன செஞ்சாரு? லட்சக்கணக்கான தமிழ் சொந்தங்களை கொண்டு குவிச்சார். அவர் பெண்களை, குழந்தைகளை கொண்டு குவிச்சாங்க. கருவுற்ற கர்ப்பமான பெண்களை அங்க வைத்த கிழிச்சு உள்ளே இருக்கிற சிசுவை பிடிக்கி கொண்டான். அப்படிப்பட்ட அந்த கொடுங்கோல ராஜபக்சேவுக்கு என்னாச்சு? சில வருடங்களுக்கு முன்பு அதே சிங்கள இன மக்களே அவங்க விரட்ட குடும்பத்தோட ஓடலாம் நாட்டு விட்டு. இந்த இனவாதம், மதவாதம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க பக்கத்துல அங்க பர்மாவுக்கு போனீங்கன்னா அங்க ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் நீங்க லட்சக்கணக்கில் உலகம் கூட அகதிகளா சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன? புத்த பிக்ஷுக்கு புத்த மதவாதம் இஸ்லாமியர்கள் ஒடுக்க பார்க்கிறாங்க. இந்த மதவாதமும் இனவாதமும் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு சித்தாந்தம். எல்லா நாடுகளிலும் எல்லா மதங்களையும். நம்ம நாட்டில் இந்து மதவாதம், இந்துக்கள் இன்னைக்கு சிறுபான்மையில கொடுமைப்படுத்துறாங்க. இதுதான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, உங்களோட வழிபாட்டு முறைகளை தடையிடுறாங்க, உங்களுடைய மத நெறிமுறைகளுக்கு இடையூறு செய்யறாங்க. ஆனா இது போன்ற அந்த சுயநலத்துக்காக மதத்தால், இனத்தால், ஜாதியால் மக்களை பிளவுபடுத்துவர்கள் தான் வலதுசாரி சிந்தனையாளர்கள் நம்ம சொல்றோம். இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் மாதிரி மோசமான யாரும் சொல்ல முடியாது. நான் ஹிட்லரை சொன்னேன், ராஜபக்சே சொன்னேன், நம்ம நாட்டில் மோடியை சொல்லலாம். எல்லாமே அவங்களுக்கு ஒரே ஒற்றுமை என்னன்னா, இந்த வலதுசாரி சிந்தனை உள்ள தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, நல்ல பொய் பேசுவாங்க, நல்ல பொய்யை கத்தி பேசுவாங்க. ஹிட்லர் அப்படிதான், ராஜபக்சே அப்படிதான், மோடி அப்படிதான், இங்க தமிழ்நாட்டு இனவாதம் பேசுற ஒரு இளம் தலைவர் அப்படிதான். இது போன்ற அந்த வலதுசாரி சிந்தனை உள்ள தலைவர்கள் சமுதாயத்தில் ரொம்ப ஆபத்தானவர்கள். இன்னைக்கு பசங்களுக்கு இருக்கிறீங்க, மாணவர்கள் இருக்கிறீங்க, செய்தித்தாள்கள் நாளிதழில் படிக்கிற பழக்கமே கிடையாது. எல்லாமே இன்னைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான். வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை பார்த்துட்டு இதுதானோ அப்படிங்கிற ஒரு தவறான சித்தாந்தத்துக்கு இன்னைக்கு பல மாணவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு மாறி போயிருக்காங்க. இதைத்தான் நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார், மனிதனையும் சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகனுடைய முக்கியமான போதனைகள் அவருடைய வாழ்க்கையில என்ன? அவர் இகழ்ந்து பேசினார், அவர் கல்லால் அடிச்சாங்க, பதிலுக்கு அவர் புன்முறுவல் தான் கொடுத்தார். பிறகு அதாவது எதிரிக்கு கூட நம்ம இது நினைக்க கூடாது. அந்த பாவ மன்னிப்பு, அந்த மனிதனை அவருடைய முக்கியமான அந்த போதனைகளும் மனிதனையும் இன்னைக்கு உலகம் பொறுத்த வரைக்கும் நேரத்தை சொன்ன மாதிரி ஒரு மிக ஆபத்தான சூழல். எல்லா இடங்களிலும் அமெரிக்கா போனாலும் சரி, ஐரோப்பா போனாலும் சரி, இந்தியா போனாலும் சரி,
இது போன்ற பிரிவினை சக்திகள், ஜாதியால், மதத்தால், இனத்தால் மக்களை பிளவுபடுத்தும் இந்த வலதுசாரி சக்திகள், இவர்களை நாம் தவிர்க்க வேண்டும். இது போன்ற சித்தாந்தங்கள் சமுதாயத்தில் வளரக்கூடாது. சொல்லும் பொழுது நம்முடைய இந்தியாவிலே மத நல்லிணக்கம், இந்த மதவரை தலை தூக்காத ஒரு மாநிலம் சொல்லணும் தமிழ்நாடு சொல்லலாம். ஏன்னா இது திராவிட மண், தந்தை பெரியாரின் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், டாக்டர் கலைஞர் வாழ்ந்த மண் இந்த மண். ஆனா இன்னைக்கு இந்த வலதுசாரி சக்திகள், இந்த மதவாத சக்திகள் இன்னைக்கு வேரோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே வேரோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க நுழையிலேயே கிள்ளியப்பட வேண்டும். We should nip it in the bud ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே வேளை இந்த மத வெறியோ ஜாதி வெறியோ தலை தூக்கும் ஒவ்வொரு பொழுதும் அதை தகர்த்தறியும் முதல் பொருளாக, களத்துக்கு வரும் முதல் வீரராக எங்கள் இயக்க தந்தை வைகோ திகழ்ந்தார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் நிறைவுற்று விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் மனிதநேயம், மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சொன்னார். ஆலயங்களில் 6 கால பூஜைகள் நடக்கட்டும், மசூதிகளில் தொழுகைகள் நடக்கட்டும், தேவாலயங்களில் ஜெபக்கூட்டங்கள் தொடரட்டும். அதே வேளையில் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கைகளும் உலகிற்கும் சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் நீங்க நாகூருக்கு போனீங்கன்னா அங்க நாகூர் தற்கால நம்முடைய இந்து சகோதரர்கள் முடிக்காணிக்கை கொடுக்க நீங்க பார்க்கலாம். வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா அங்க நம்முடைய இந்துக்கள் அங்கேயும் நீங்க வழிபடுறத நீங்க பார்க்கலாம். தஞ்சை மாரியம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க இஸ்லாமிய சகோதரர் காணிக்கை கொடுத்து நீங்க பார்க்கலாம். ஆகையால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மனிதநேயத்தோடு, ஒரு நல்லிணக்கத்தோடு ஒரு வாழும் ஒரு மாநிலமாக, பிற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக நாடு தமிழ்நாடு திகழ்கின்றது. இது தொடர வேண்டும். இது தொடர வேண்டும் என்றால் இது போன்ற மாநாடுகள் இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அனைத்து நகரங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் இது நடைபெற வேண்டும். நமது அதானி கல்வி குழுமம் ஒரு முன்மாதிரியான ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது பாராட்டப்பட வேண்டியது. நான் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்து இங்கு மாணவர்கள் முன் நான் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அதாயி கல்வி குழுமத்திற்கு நான் என் மனமார்ந்த நன்றியை எங்கள் இயக்கத்தின் சார்பிலும் மாமனிதர் மனிதநேயர் வைகோ அவர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.